என்னங்க? நிஜமாவே இது நடக்குமா? இல்ல நடக்கவே வாய்ப்பு இல்லையா? தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் இப்போ மெல்ல மெல்ல ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரைலர் தான். ஆனா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கே, அது ஒரு மெகா பட்ஜெட் கிளைமாக்ஸா இருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கம் 50 வருஷ பாரம்பரியம், இன்னொரு பக்கம் திரையுலகத்தையே கட்டி போட்ட ஒரு மாபெரும் நட்சத்திரத்தோட அரசியல் என்ட்ரி. இது எல்லாத்துக்கும் நடுவுல எத பத்தியும் கவலைப்படாம தனி ஒருவனா நின்னு தம்பிமார்கள தட்டி எழுப்புற ஒரு குரல். இந்த மோதல் இப்போ எங்க போய் முடிய போகுது? தமிழக அரசியலோட தலையெழுத்தையே மாத்தப் போற அந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னதான் பெரிய பெரிய கட்சிகள் இருந்தாலும் ஒரு புது ரத்தம் உள்ள வரும்போது அது உண்மையிலேயே மாற்றத்தை கொண்டு வருமா? இல்ல அவங்களும் அதே பழைய பாதையில தான் போவாங்களா? உங்களோட நேர்மையான பதிலை அப்படியே கீழ கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப விஷயத்துக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரே பேச்சுதான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 200க்கும் மேல இடங்களை ஜெயிக்கணும்னு ஒரு பெரிய இலக்கை நிர்ணயிச்சு வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் சர்வே எடுக்க ஆட்களை அனுப்ப ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகம் மூலமா தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் சிக்கல்களை தாண்டி நிஜ அரசியல்லையும் ஒரு பெரிய சிக்ஸர் அடிக்க தயாராயிட்டாரு. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான தொண்டர்கள், இன்னொரு பக்கம் உயிரையே கொடுக்க துணியுற ரசிகர்கள். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீமான் அண்ணனோட நாம் தமிழர் கட்சி. இதுவரைக்கும் நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் அண்ணன் இப்போ 100 வேட்பாளர்களை அறிவிச்சு அதிரடி காட்டியிருக்காரு. எங்க கட்சிய கணக்கிலே எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் இப்போ சோசியல் மீடியாவையே அதிர வைக்குது. அதுவும் 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சமத்துவமா அவர் பிரிக்கிறது இருக்கே, அது மத்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள கடனை பத்தி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் தமிழ்நாட்டோட கடன் சுமை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னது திமுக தரப்பை ரொம்பவே அப்செட் பண்ணிடுச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய கூட்டணிகள் எல்லாம் அப்படியே இருக்குமா? இல்ல விஜய் கூட காங்கிரஸ் கைகோர்க்குமான்னு புதுசு புதுசா வதந்திகள் கிளம்பிட்டே இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி அண்ட் ஓபிஎஸும் திரும்பவும் ஒன்னா சேருவாங்களான்னு டெல்லியில பேச்சுவார்த்தை நடக்குது. அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ நிஜமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு டீ கடையிலும் இப்போ இதுதான் விவாதம். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. அரசியலுங்கிறது வெறும் அதிகாரத்துக்கான போட்டி மட்டும் கிடையாது. அது நம்மோட எதிர்காலம், நம்ம வீட்டு பிள்ளைகளோட வாழ்க்கை. இந்த தேர்தல்ல யாரு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, கடைசியில ஜெயிக்க வேண்டியது நம்ம தமிழ்நாடும் இங்க இருக்கிற மக்களும் தான். என்னதான் கட்சிகள் பிரிஞ்சு நின்னாலும் தமிழனா நாம ஒன்னா நிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. நிஜமாவே கேக்குறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த மும்முனை போட்டியில உங்க மனசுக்குள்ள யார நினைச்சா ஒரு நம்பிக்கை வருது? அனுபவமா, ஆவேசமா, இல்ல அந்த புது வேகமா? தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷத்தை யாரு கையில கொடுத்தா நம்ம மாநிலம் இன்னும் சூப்பரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமானண்ணனோட இந்த தனிப்பாதை அவருக்கு வெற்றியை தருமா? மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தரோட குரலும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.